வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலான ஃபிஷ் கிரில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் கிரில் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 3/4 kg ஆஃப் ஃபிஷ் எடுத்திருக்கேன். லெமன் 1 எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கிரில் மசாலா வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, தண்ணி தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப கலக்கலான ஃபிஷ் கிரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்த கிரில் மசாலாவை ஆட் பண்ணலாம். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த லெமனை வந்து நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் பதத்துக்கு கலந்து விட்டுடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் மசாலாவை. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து மேரினேஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். மசாலாவை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மீனாக எடுத்து நம்ம மீனில் வந்து இந்த மசாலா நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நான் எடுத்திருக்க மீனில் வந்து இந்த டெப்த் வரைக்கும் நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் ஒரு ஸ்லைஸும் இன்னொரு பக்கம் 2 ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நல்லா கிரில் ஆகணும். ஸோ இப்போ இந்த மீனை வந்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம மீன் எடுத்தோம். நல்லா மீனை வந்து கட் பண்ணதில் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கும் நம்ம ரெடி பண்ண மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இன்னொரு மீன் கூட நான் உங்களுக்காக வெஞ்சி காட்டுறேன். ஸோ நம்ம கட் பண்ண எல்லா பகுதியிலுமே மசாலா வந்து நல்லா இறங்கணும். அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. மீனில் இருக்க முள் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிடும். ஸோ நல்லா பக்குவமாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். கையில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து கோட் ஆகும் ஃபிஷ் கூட. அப்போ தான் மேரினேட் ஆகி கிரில் ஆகும்போது நல்லா கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து நம்ம மசாலாவால் கோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எடுத்த எல்லா மீன்லேயுமே வந்து ரெடி பண்ண மசாலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஃபிஷ் வந்து நம்மளுக்கு 1 hour போல் நம்மளுக்கு மேரினேட் ஆகட்டும். 1 hour கழித்து நம்ம அவனில் வச்சு பர்ஃபெக்டாக கிரில் பண்ணி எடுக்கலாம். ஸோ 1 hour கழித்து நான் வந்து உங்களை மீண்டும் பார்க்குறேன். ஃபிஷ் எப்படி கிரில் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிஷ் கிரில்காக வேண்டி நம்ம மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். நான் வந்து இன்றைக்கி 2 hours போல் மேரினேட் பண்ணேன். ஃபிஷ் வந்து 2 hours போல் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அவன் ரேக்கில் வச்சு நம்ம நல்லா கிரில் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரில் ரேக்கில் வச்சு நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆயிலால் ஓவர் குக் பண்ணலாம். ஃபிஷ்ஷை பாருங்கள், மீனை வந்து இந்த கிரில் ரேக்கில் வச்சுருக்கேன். நல்லா நீட்டமான கிரில் ரேக்கில் வச்சுருக்கேன். இன்னும் அவனோட நம்மளுக்கு செட்டாக வரும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஆயிலை வச்சு நம்ம ப்ளஷ் பண்ணிடலாம். லைட்டாக ஆயிலை வச்சு ப்ளஷ் பண்ணி கொடுத்தா போதும். 3 மீனுக்குமே நம்ம ப்ளஷ் பண்ணணும். கிரில் வந்து அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது போலவே இந்த கிரில் இருக்கும். ஆயிலெல்லாம் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபிஷ்ஷை வந்து நம்ம ப்ளஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து அவனில் வைக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி அவனை வந்து 10 minutes போல் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 160 degree செல்சியஸில் வந்து அவனை வந்து 10 minutes போல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அவன் ஓப்பன் பண்ணி அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் பாருங்கள், இது கீழே வந்து ஒரு பிளேட்டோடவே வைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து கீழே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதது வந்து நம்மளுக்கு டர்ட்டி ஆகாது அவனில். ஸோ அதனால் வந்து கீழே ஒரு பிளேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில்லுங்கிற ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். காம்பினேஷன் 1ல் வந்து நான் 20 minutes போல் கிரில் பண்ண போகிறேன். 2 step நம்ம பண்ண போகிறோம். 20 minutes வந்து ஃபஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு 10 minutes வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து திருப்பிட்டு நம்ம கிரில் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபிஷ் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகி வரும். ஸோ இந்த 20 minutes கழித்து நம்ம ஃபிஷ்ஷை திருப்பி வைக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் கிரில் வந்து நம்மளுக்கு இன்னும் 30 seconds போல் தான் இருக்குது. ஸோ கிரில் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக அரோமாவோட நம்மளுக்கு கிரில் ஆகிட்டு இருக்குது ஃபிஷ்ஷு. ஸோ இன்னும் ஒரு 10 secondsல நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபிஷ் கிரில் ஆகிருக்குன்னு. ஸோ பாருங்கள், அவனுடைய ப்ராசஸ் எந்த ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஃபிஷ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக grill ஆகிடுச்சு. இது வந்து நம்ம டர்ன் பண்ணி ஒரு 5 minutes போல் வைக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபிஷ்ஷை வந்து திருப்பிட்டேன். இந்த பக்கம் ஒரு ஃபிஷ்ஷு நல்லா வெந்துடுச்சு. ஸோ 5 நிமிஷம் போல் நம்ம வச்சு எடுத்தால் போதும் அவனில். ஸோ இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், அவனில் வந்து ஃபிஷ்ஷை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம ஜஸ்ட் அகெயின் அந்த மைக்ரோவேவ் ப்ளஸ் grill ஆப்ஷனில் காம்பினேஷன் 1ல் 5 minutes போல் வச்சா போதும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், 5 minutes போல் நம்மளுக்கு ஃபிஷ் வந்து செகண்ட் டைம் வச்சு நம்ம grill பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவனை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபிஷ் வந்து நல்லா கலக்கலாக வெந்துடுச்சு. நம்ம ஃபிஷ்ஷை வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம அவனில் வச்சு ஃபிஷ்ஷை grill பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான ஃபிஷ் grill அவனில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.